வணக்கம். டிஎன் நியூஸ் தமிழ்நாடு. இன்றைய செய்திகள். நான் உங்கள் மகதி. திருமாவளவனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்கும் முயற்சி எவ்வாறு தோல்வியடைந்தது? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்கும் திட்டம் தோல்வியடைந்துள்ளது. கூட்டணி கட்சிகளின் எதிர்ப்பும் அரசியல் சூழ்நிலைகளும் இந்த முயற்சியை முறியடித்தன. தி.மு.க தலைமையிலான கூட்டணியில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காமல் போனது முக்கிய காரணம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்கும் முயற்சி சமீபத்தில் தோல்வியடைந்துள்ளது என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலித் சமுதாயத்தின் குரலாக இருந்து வரும் திருமாவளவன் தமிழக அரசியலில் முக்கிய பங்காற்றி வருகிறார். அவரது கட்சி தி.மு.க தலைமையிலான முற்போக்கு கூட்டணியின் முக்கிய அங்கமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவரை முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு வரும் திட்டம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த முயற்சியின் பின்னணியில் தலித் சமுதாயத்தின் அரசியல் அதிகாரத்தை வலுப்படுத்தும் நோக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. திருமாவளவன் கடந்த பல ஆண்டுகளாக சமூக நீதி மற்றும் தலித் உரிமைகளுக்காக போராடி வருகிறார். அவரது அரசியல் பயணம் மற்றும் சமூக அர்ப்பணிப்பு பலரால் பாராட்டப்படுகிறது. வி.சி.க கட்சி தமிழக சட்டசபையில் குறிப்பிடத்தக்க பிரதிநிதித்துவத்தை பெற்றுள்ளது. இந்த பலத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் பதவிக்கான கோரிக்கை எழுந்ததாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த முயற்சி கூட்டணி கட்சிகளின் கடுமையான எதிர்ப்பை சந்தித்தது. தி.மு.க உள்ளிட்ட முக்கிய கூட்டணி கட்சிகள் இந்த திட்டத்திற்கு ஆதரவு தர மறுத்தன. கூட்டணியின் தலைமை கட்டமைப்பில் ஏற்கனவே நிலவும் அதிகார சமநிலையை பாதிக்கும் என்ற அச்சம் முக்கிய காரணமாக இருந்தது. நீங்கள் கேட்டது டிஎன் நியூஸ் தமிழ்நாடு செய்திகள். மேலும் செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.